Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். சரி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்? அதாவது டே 10க்கான வேர்ட் ப்ரொனன்சியேஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓகேவா? 60 டேஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி இந்த 60 டேஸ் ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம்? நம்ம எப்படி வேர்டை ப்ரொனன்சியேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறத கத்துக்க போறோம். இதே மாதிரி தான் 1ல இருந்து கிட்டத்தட்ட 9 வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இல்ல இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா டே 10க்கான வீடியோ பார்க்க போறோம். இதுல நம்ம எடுத்துக்கிட்ட வேர்டு என்ன அப்படின்னா AKE, ஓகேவா? இப்ப இந்த AKE அப்படிங்கிற வேர்டு என்ன சவுண்ட்ல வரும்? அதாவது ஏக்கு என்ன சவுண்டு? ஏக்கு ஏ சவுண்டே வரும். ஏன், என்ன ரீசன்? ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த இடத்துல ஏ இருக்குதா, இது ஒரு வவ்வல். அப்ப இந்த இடத்துல கே இருக்குதா, இது ஒரு கான்சோனன்ட். திரும்ப இந்த இடத்துல இ இருக்கா, இது ஒரு வவ்வல். இப்ப நம்ம டே 8, 9 நம்ம பார்த்தோம்ல, அதாவது ரெண்டு வவ்வலுக்கு நடுவில் ஒரு கான்சோனன்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த வவ்வல் என்ன பேஸ் பண்ணி இருக்குமா? முன்னாடி இருக்க வவ்வலை பேஸ் பண்ணி இருக்கும் சொன்னோமா? அப்ப முன்னாடி இருக்க வவ்வல் எந்த சவுண்ட்ல இருக்கும்? லாங் சவுண்ட்ல இருக்கும். என்னத்துல இருக்கும்? லாங் சவுண்ட்ல இருக்கும். அப்ப ஏவோட லாங் சவுண்ட் என்ன சார்? அதாவது எந்த வேர்டுக்கா இருந்தாலும், அதாவது எந்த வவ்வல்ஸ் இருந்தாலும் அதோட லாங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் சொன்னா. இப்ப ஏவோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் என்ன சார்? ஏக்கு ஏ தான் இல்லையா? அதனால தான் இந்த இடத்துல ஏக்கு ஏன்னு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், கேக்கு என்ன சார் சவுண்டு? இக். அப்ப ஏ பிளஸ் இக்னு வருது. எப்போதுமே எந்த ஒரு வேர்டுலையுமே எந்த இ வந்தால் அது சைலண்ட். நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. எப்போதுமே ஒரு வேர்டுல எண்டுல இ வந்தால் அது என்னது? சைலண்ட். ஓகேவா? சோ அதனாலதான் இந்த இ என்ன மாறிடுது? சைலண்டா மாறிடுது. என்ன மாறிடுது? சைலண்டா மாறிடுது. அதனாலதான் இந்த ஏ கே மட்டும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். எப்படி? ஏக். எப்படி? ஏக். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி? சரி, இப்போ நம்ம வேர்ட் பார்க்கலாமா? இன்னைக்கு டேக்கான வேர்ட் பார்க்க போறோம். நீ மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 வேர்ட்ஸ் அப்டேட் பண்ண போறோம் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்? 15 வேர்ட்ஸ் அப்டேட் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 by 1 ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா யூ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஓகே? சரி, இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட வேர்டு ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா BAKE அப்படின்னு சொன்னாங்க. பிக்கு என்ன சார் சவுண்டு? பிக்கு இப் சவுண்டு இல்லையா? பிக்கு இப் சவுண்டு. ஏக்கு என்ன சார் சவுண்டு? ஏக்கு ஏ தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து கேக்கு இக் சவுண்டு. லாஸ்ட் ஈ வந்தா சைலண்ட். இது என்னது? இதுக்கு பேர் சைலண்ட். இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்பு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்டு? இப்பு கூட்டல் ஏ. ஏன்னா இது கான்சோனன்ட், இது வவ்வல். அப்புறம் அது மெய்யும் உயிரும் சேரும் போது உயிர் மெய்யாக மாறும். இது நமக்கு ரூல்ஸ் தெரியுமில்ல? அப்ப இந்த கான்சோனன்ட் இந்த வவ்வல் சேரும் போது என்ன சவுண்டா மாறுது? பே சவுண்ட் வரும் இல்லையா? அப்ப இப்பு கூட்டல் ஏ பே. இந்த இக்கு வரும்போது இக். அப்ப பேக் அப்படின்னு வரும். என்ன சவுண்ட்? என்ன இது? இந்த ஈக்கு சைலண்ட். ஈ என்னது? ரவுண்ட்மெண்டா இது சைலண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி? இப்போ பாருங்க, அடுத்து CAKE. சிக்கு என்ன சார் சவுண்டு? சிக்கு இக் சவுண்டு. ஏக்கு என்ன சார் சவுண்டு? ஏ சவுண்டு. கேக்கு இக் சவுண்டு. லாஸ்ட் ஈ வந்தா ஏகே சொன்னது போலதான் இது என்னது? சைலண்ட். அப்படின்னா வரும். இது சைலண்டா மாறிடுச்சு அப்படின்னா இருக்க சொல்லுங்க பார்ப்போம். இது கான்சோனன்ட், இது வவ்வல். அதாவது தமிழ்ல சொன்ன அப்படின்னா இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. மெய்யும் உயிரும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? உயிர்மெய் கிடைக்கும் இல்லையா? இந்த மெய்யும் இந்த உயிர் சேரும். என்ன உயிர்மெய் கிடைக்கும் நமக்கு? இக்கு கூட்டல் ஏ. என்ன சவுண்ட் சார்? கே. அப்படின்னா கே. இந்த இக்கு வரும்போது கேக் அப்படின்னு வரும். புரியுதா? இ சைலண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப இது என்ன வரும்? கேக் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் வரும். புரியுதா? அப்ப CAKEங்கிறது எப்படி படிக்கணும்? கேக் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அடுத்து MAKE. இந்த வேர்ட் எப்படி சார் படிக்கணும்? எம்முக்கு என்ன சார் சவுண்டு? எம்முக்கு இம் சவுண்டு. ஏக்கு என்ன சவுண்டு? ஏ சவுண்டு. கேக்கு என்ன சவுண்டு? இக் சவுண்டு. புரியுதா? சரி, லாஸ்ட் ஈ வந்தா சைலண்ட். இங்க லாஸ்ட் ஈ வந்தா சைலண்ட். சரி, இப்ப ஜாயின் பண்ணலாமா? பாருங்க, இது கான்சோனன்ட், இது வவ்வல். வவ்வலும் கான்சோனன்ட் சேரும்போது சவுண்ட் மாறுமா? இம்மு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்டு? இம்மு கூட்டல் ஏ மே வந்துருச்சா? இம்மு கூட்டல் ஏ என்ன சவுண்டு? மே. கேக்கு என்ன சார் சவுண்டு? இக். அப்ப இதை எப்படி படிக்கணும்? மேக். எப்படி படிக்கணும்? மேக். ஓகே,
Have you understood? So okay, பாருங்களேன் அடுத்து TAKE. TAKE எப்படி படிக்கணும்? T க்கு என்ன சவுண்ட்? இட். A க்கு என்ன சவுண்ட்? ஏ. K க்கு இக். இல்லையா? E எப்பவுமே சைலண்ட். ஒரு வேர்ட்ல எண்ட்ல E வந்தா சைலண்ட். இப்ப சொல்லுங்க பாப்போம். இங்க கான்சோனன்ட், இது வவல். அதாவது மெய் எழுத்து உயிரெழுத்து ரெண்டும் சேரும்போது உயிர்மை. இப்ப இட்டு கூட்டல் ஏ என்ன சார்? டே. இட்டு கூட்டல் என்னது? டே. அடுத்து கேக்குறது இக். அப்ப என்ன வரும்? டேக். எப்படி? டேக் அப்படின்னு வரும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? சோ ஓகே, இதெல்லாம் என்ன சார் நமக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 4 லெட்டர் வேர்டு. அடுத்து கீழே பாருங்க 5 லெட்டர் வேர்டு. BRAKE. இந்த கூட எப்படி சார் படிக்கணும்? B க்கு என்ன சவுண்ட்? இப். R க்கு என்ன சவுண்ட்? இர். A க்கு ஏ. K க்கு இக். இ சைலண்ட். E என்னது? சைலண்ட். ஏன்னா B எங்க இருக்குது? E வந்து எண்ட்ல தான் இருக்கு. எல்லாத்துலயுமே E எங்க இருக்குது? எல்லாத்துலயுமே எண்ட்ல தான் இருக்குது. அப்ப எண்ட்ல வந்தாலே நான் என்ன சொன்னேன்? சைலண்ட் அப்படின்னு சொன்னா, அப்ப இங்கேயும் சைலண்டா தான் இருக்கும் இல்லையா? சோ சைலண்ட் ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்ப சேர்க்கலாமா? இது என்ன சார்? இப் கான்சோனன்ட், இர்ரும் கான்சோனன்ட் இல்லையா? அதாவது இப்பும் மெய்யெழுத்து, இர்ரும் மெய்யெழுத்து. அப்ப ரெண்டு மெய் வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இருக்க மெய்ய அப்படியே போட்டுக்கணும் சொன்னா. சோ இப்ப இப்புங்கிற மெய்ய நான் என்ன பண்ணிட்டேன்? நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். புரியுதா? அடுத்து பாருங்களேன், இது கான்சோனன்ட், இது வவலா. அதாவது இங்க மெய்யெழுத்து, அங்க உயிரெழுத்து. இப்ப மெய்யும் உயிரும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? உயிர்மை கிடைக்கும். அந்த உயிர்மை எழுத்து என்ன சார்? இரு கூட்டல் ஏ என்னது? ரே. இரு கூட்டல் ரே என்னது? ரே. அடுத்து லாஸ்ட்ல இக்கு அங்க போடுறேன். அப்ப என்ன சவுண்ட் வருது? பிரேக். என்னது? பிரேக் அப்படின்னு வரும். புரியுதா? அடுத்து பாருங்க FLAKE. இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? F க்கு என்ன சவுண்ட்? இஃப் சவுண்டா? L க்கு எல் சவுண்ட், A க்கு ஏ சவுண்ட், K க்கு இக் சவுண்ட், லாஸ்ட்ல E. அதனால இது சைலண்ட். ஓகேவா? இப்போ சொல்லுங்க பாப்போம். இதுவும் கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்ட். என்ன பண்ணுவோம் நம்ம வழக்கம் போல? வெரி குட். என்ன பண்ணுவோம்? இஃப் அப்படியே போட்டுக்குவோம். போட்டோமா? அடுத்து பாருங்க, இல்லு கூட்டல் ஏ. இல்லு கூட்டல் ஏ என்ன சார்? லே. வருமா? லே. லாஸ்ட்ல கூட ஈக். அப்ப எப்படி வருது சவுண்ட்? பிளேக். எப்படி சார் வரும்? பிளேக் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்து SNAKE இல்லையா? இந்த வேர்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கடி யூஸ் பண்ணுவோமா? S க்கு என்ன சார் சவுண்ட்? இஸ். N க்கு இன், A க்கு ஏ தான், K க்கு ஈக். ஓகேவா? சரி, லாஸ்ட் ஈ வந்தா சைலண்ட். சொல்லுங்க பாப்போம் வழக்கம் போல. என்ன வரும்? இது கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்ட். டபுள் கான்சோனன்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே வச்சுக்கணும் சொல்லிருக்கா? சோ இஸ் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். புரியுதா? அடுத்து பாருங்களேன், இங்க என்ன இருக்குது? இன் இருக்குது, இங்க ஏ இருக்குது. இன்னு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்ட்? நே. இன்னு கூட்டல் என்னது? நே. லாஸ்ட்ல இக். அப்ப என்ன சார் சவுண்ட் வரும்? ஸ்னேக். என்ன சவுண்ட்? ஸ்னேக் அப்படின்னு வரும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே, the next one பாருங்களேன், STAKE. இந்த வேர்ட் எப்படி சார் படிக்கணும்? S க்கு என்னது? இஸ். T க்கு என்னது? இட். A க்கு என்னது? ஏ. K க்கு இக். லாஸ்ட் E வந்தா சைலண்ட். ஓகேவா? இப்ப சொல்லலாமா? இதுவும் கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்ட். அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட்டா அப்படியே வச்சுக்கோமா? வச்சுக்கிட்டோம். அடுத்து இட்டு கூட்டல் ஏ. இட்டு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்ட்? டே. வந்துச்சா? டே. லாஸ்ட் அப்படி அப்படி வந்துரும். ஓகேவா? அப்ப என்ன வரும்? ஸ்டேக் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஸ்டேக் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? இப்ப திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கலாமா? இப்ப BAKE அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்படி படிக்கணும்? பேக் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அடுத்து CAKE அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? நம்ம கேக். அடுத்து MAKE அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? மேக் படிக்கணும். TAKE படிக்கணும். டேக். தென் PRAKE அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்படி படிக்கணும்? ட்ரேக். என்னது? ட்ரேக். தென் FLAKE இப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? ஃப்ளேக். எப்படி சார் படிக்கணும்? ஃப்ளேக். தென் SNAKE அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்?
ஸ்னேக் அப்படின்னு படிக்கணும். அடுத்து STAKE அப்படின்னு படிக்கணும், ஸ்டேக் அப்படின்னு படிக்கணும். Have you understood clearly now? So okay, next. REMAKE அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ஆருக்கு இரு சவுண்டு, ஆருக்கு இர், ஈக்கு ஈ சவுண்ட் தான். ஏன் சார்? ஏன்னா இங்க என்ன இருக்குது? வவல்ஸ். இங்க என்னது? வவல்ஸா? இது என்னது? ஒரு கான்சோனன்ட். அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? இப்படி ரெண்டு வரும்போது முன்னாடி லாங் சவுண்ட் சொன்னோமா? சோ அதனால ஈயோட லாங் சவுண்ட் ஈ தான் இல்லையா? அப்ப ஈக்கு என்னது? ஈ. அடுத்து எம்முக்கு என்ன சார்? எம்முக்கு இம் சவுண்டு, எம்முக்கு இம் சவுண்டு, ஏக்கு ஏ சவுண்ட் தான் ஆல்ரெடி பார்த்தோம், கேக்கு இக் சவுண்டு, ஈ வந்து என்னது? சைலண்ட். ஈ வந்து என்னது? சைலண்ட். இப்ப ஜாயின் பண்ணலாமா? இப்ப இரு கூட்டல் ஈ என்ன சொல்றோம்? இரு கூட்டல் ஈ வந்து ரீ வருமா? ரீ போட்டோம். அடுத்து இம்மு கூட்டல் ஏ, இம்மு கூட்டல் ஏ சார்? மே. ஓகேவா? அப்ப ரீ மே, லாஸ்ட்ல இக்கு இருக்கு. அப்ப இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ரீமேக். எப்படி பண்ணோம்? ரீமேக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க STRAKE. ஓகேவா? இந்த வேர்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் வேர்ட் பார்த்தோம், அடுத்து 5 லெட்டர் வேர்ட் பார்த்தோம், அடுத்து என்ன பண்ணோம்? இப்போ 6 லெட்டர்ஸ் வேர்ட் சொல்லிட்டோம் இல்லைங்களா? பாருங்க STRAKE இப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எஸ்க்கு என்ன சார்? எஸ்க்கு இஸ், டீக்கு இட்டு, ஆருக்கு இரு. ஓகேவா? ஏக்கு ஏதான், கேக்கு இக், லாஸ்ட் ஈ வந்தா சைலண்ட் இல்லையா? இப்ப ஜாயின் பண்ணலாமா? இப்ப பாரு, கான்சோனன்ட் 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 இல்லையா? 3 கான்சோனன்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கான்சோனன்ட் வந்துச்சு, அப்ப 2 கான்சோனன்ட் வந்துச்சு, இப்ப எத்தனை கான்சோனன்ட் இருக்குது? 3 கான்சோனன்ட் இருக்குது. கான்சோனன்ட் தெரியுமில்ல? மெய் எழுத்து இல்லையா? பாருங்க, இங்கேயும் மெய் இங்கேயும் மெய். அப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அந்த மெய் அப்படியே போட்டுவோமா? போட்டோமா? அடுத்து பாருங்க, இங்கேயும் மெய் எழுத்து இங்கேயும் மெய் எழுத்து. அப்ப என்ன பண்ணோம்? இந்த இட்டு அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இங்க மெய் எழுத்து இங்க உயிர் எழுத்து, அதாவது வவல்ஸ். அப்ப இது ஜாயின் பண்ணலாமா? இரு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்டு? ரே வந்துச்சா? ரே. அடுத்து என்னது? இக்கு அப்படியே வந்துரும். அப்ப என்ன ஒரு சவுண்டு? ஸ்டேக். என்ன வரும்? ஸ்டேக் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க INTAKE இப்படி வேர்ட் எப்படி படிக்கணும்? ஐக்கு என்ன சவுண்டு? ஈ சவுண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? என்னக்கு இன் சவுண்டு, டீக்கு இட் சவுண்டு, ஏக்கு ஏ சவுண்டு, கேக்கு இக் சவுண்டு, லாஸ்ட் ஈ வரும்போது அது சைலண்ட் இல்லையா? இப்போ சொல்லுங்க பாப்போம். ஈ ஃபர்ஸ்ட் வவல் தான் அப்படியே போட்டுக்கோமா? ஃபர்ஸ்ட் வவல் தான் அப்படியே போட்டுக்கோ. கான்சோனன்ட் வந்தா மட்டும் நம்ம வவல் ஜாயிண்ட் ஆகுதா இல்லையா நம்ம பார்ப்போம் இல்லையா? வவல்ஸ் மட்டும் வந்தா வவல்ஸ் அப்படியே போட்டுக்குவோம். கான்சோனன்ட் வந்தா வவல்ஸ் ஜாயின் ஆகுதா இல்லையான்னு பார்த்து போடுவோம் இல்லையா? சோ இப்போ இங்க என்ன இருக்குது? வவலே டைரக்டா இருக்குது. அதனால வவல் என்ன பண்ணானே அப்படியே போட்டுக்கிட்டேன். அதாவது உயிரெழுத்து இருக்குது, உயிரெழுத்து அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து பாருங்க, இங்க கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்ட். அப்ப என்ன பண்ணேன்? இந்த ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே போட்டுக்கணும். அப்ப இந்த இன்ன நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து இட்டு கூட்டல் ஏ. ஓகேவா? இது என்னது? இது வவல், இது கான்சோனன்ட். அப்ப இட்டு கூட்டல் ஏ, இட்டு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்டு? டே இல்லையா? என்ன சவுண்டு? டே. அப்ப டே போட்டுக்கிட்டேன். அடுத்து என்னது? கேக்கு இக் சவுண்டு, லாஸ்ட் ஈ வரும்போது சைலண்ட் பார்த்துட்டோம். அப்ப என்னது? இது எப்படி படிக்கணும்? இன்டேக். எப்படி படிக்கணும்? இன்டேக் அப்படின்னா படிக்கணும் இல்லையா? அடுத்து பாருங்க SPLAKE இப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும் நம்ம? அதாவது எஸ்க்கு என்ன சவுண்டு? இஸ், பிக்கு இப், எல்லுக்கு இல், ஏக்கு ஏ, கேக்கு இக், லாஸ்ட் ஈ வரும்போது சைலண்ட் இல்லையா? சரி பாருங்க, இதுவும் கான்சோனண்டா, இதுவும் கான்சோனன்ட். அப்ப 2 கான்சோனன்ட் வந்துச்சு, அதாவது 2 கான்சோனன்ட் ஒட்டி ஒட்டி வந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே போட்டுக்கணும் சொல்லணும்னா, அப்ப இந்த கான்சோனன்ட் என்ன பண்ணணும்? அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இந்த பாருங்க, இங்க பி கான்சோனன்ட், இங்க எல் கான்சோனண்டா, இப்ப சாரி எல் கான்சோனண்டா. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? இப்ப இந்த என்ன பண்ணுவோம்? இப்ப அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து பாருங்களேன், எல் கான்சோனன்ட், ஏங்கிறது வவல். அப்படின்னா அது மெய்யும் உயிரும் சேர்ந்தால் உயிர்மை. இப்ப இல்லு கூட்டல் ஏ என்ன சார்? இல்லு கூட்டல் ஏ வந்து என்ன வரும்? லே அப்படின்னு வரும். லாஸ்ட் இக்கு வரும்போது அது என்னது? இக்கு அப்படியே போட்டுக்குவோம். அப்ப இது எப்படி படிக்கணும்? ஸ்லேக். எப்படி சார் படிக்கணும்?
ஸ்ப்ளேக் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? பாரு அடுத்து MISTAKE. இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? 4 லெட்டர் பார்த்தோம், 5 லெட்டர் பார்த்தோம், 6 லெட்டர் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 7 லெட்டர்ஸ். இப்போ MISTAKE இப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும்? எம்முக்கு என்ன சவுண்டு? ஐ. எம்முக்கு சாரி இம். அடுத்து ஐக்கு என்ன சவுண்டு? இ. எம்முக்கு இம் சவுண்டு. அடுத்து ஐக்கு இ சவுண்டு. எஸ்க்கு என்ன சவுண்டு? இஸ் சவுண்டு இல்லையா? அடுத்து டீக்கு என்ன சார்? டீக்கு இட் சவுண்டு. ஏக்கு என்ன சவுண்டு? ஏ சவுண்டு. கேக்கு என்ன சவுண்டு? இக் சவுண்டு. ஈக்கு என்ன சவுண்டு? இ சைலண்ட் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? அதாவது இம்மு கூட்டல் இ. இம்மு கூட்டல் இ என்ன சார்? மீ. ஏன்னா இது கான்சோனன்ட், இது வவ்வல். அதாவது உயிர், மெய்யும் உயிரும் சேருது. இம்மு கூட்டல் இ மீ. இம்மு கூட்டல் இ என்ன சார்? மீ. அடுத்தது இஸ் இருக்கு, இட் இருக்கு. ரெண்டுமே என்ன சார்? ரெண்டுமே கான்சோனன்ட். ரெண்டுமே கான்சோனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட்டா அப்படியே போட்டுக்கலாமா? சோ அந்த இஸ் என்ன பண்றாங்க? அப்படியே போட்டுக்கிட்டேன். புரியுதா? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. அடுத்து போட்டோம். அடுத்து இட் இருக்கு, ஏ இருக்குது. என்ன சார் வரும்? அப்ப இட்டு பிளஸ் ஏ என்ன வரும்? டே. என்ன சவுண்ட் வரும்? டே. அப்ப நான் ஒரு டே வந்துருச்சா? அடுத்து கேக் என்ன சார் சவுண்டு? இக். கேக் என்ன சவுண்டு? இக். அப்ப லாஸ்ட் ஈ வந்து சைலண்ட். இது எப்படி இருக்கும்? மிஸ் பிளஸ் டேக். மிஸ் பிளஸ் டேக் என்ன சார்? மிஸ்டேக். இப்படி வரும்? மிஸ்டேக் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, என்ன சார்? HEADAKE. இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? ஹச் என்ன சார் சவுண்டு? இஹ். ஹச் என்ன சவுண்டு? இஹ். ஒன்று படிப்போம். அடுத்து EA. இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். EA வந்தாலும் AI இருந்தாலும் சேர்ந்து தான் வரும்னு சொல்லி நம்ம எங்க பார்த்தோம்? பேசிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் இல்லையா? என்ன சவுண்ட் வரும்? ஏ. ஏ சவுண்ட் என்ன சொல்லும்? ஏ அப்படின்னு வரும் இல்லையா? AI வரும், இல்லாட்டி EA வரும் அப்படின்னு சொல்லுமா? அதே தான் இல்லையா? பாருங்க, EA வந்துச்சுன்னா ஏ சவுண்டு. அடுத்து பாரு, டி வந்தா இட் சவுண்டு. ஏ வந்துச்சுன்னா ஏ சவுண்டு. கே வந்தா இக் சவுண்டு. லாஸ்ட் இ வரும்போது அது சைலண்ட். ஓகேவா? இப்ப பாருங்க, இஹ் கூட்டல் ஏ என்ன சவுண்ட் வரும்? இஹ் கூட்டல் ஏ ஹே வருமா? ஹே. அடுத்து டி என்ன பண்ண? இட்டு அப்படியே வருமா? அதாவது ஹே. அடுத்து நான் இட்டு கூட்டல் ஏன் வரும்? டே. அப்ப என்ன வரும்? டே. அடுத்து என்னது? கேக்கு இக். அப்ப ஹெடேக். என்ன வரும்? ஹெடேக் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், இங்க என்னக்கு? அடுத்து பாருங்க, இது எத்தனை லெட்டர்ஸ் பா? இது 8 லெட்டர்ஸ். வா, கடைசில 8 லெட்டர்ஸ்ல முடிக்கிறோம். இப்போ பாருங்க, AI வந்து என்ன சவுண்ட் சொல்லிருக்கோம்? ஏ. ஏ வந்து என்ன சவுண்ட்? ஏ. அடுத்து ஆர் என்ன சவுண்ட்? இ. அடுத்து பி க்கு என்ன சவுண்ட்? இப். அடுத்து ஆர் என்ன சவுண்ட்? இர். ஏ க்கு என்ன சவுண்ட்? ஏ. கே க்கு என்ன சவுண்ட்? இக் இல்லையா? இப்போ சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் இருக்குது வவ்வலாவே செத்தனால நான் என்ன பண்ணேன்? அப்படியே நான் போட்டுட்டேனா? அதாவது ஏ ஒரு சவுண்ட் இருக்குது, உயிர்மை சவுண்ட், உயிர்மை அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து பாருங்க, இரு இருக்குது, இது கான்சோனன்ட், இது என்னது? கான்சோனன்ட்டா? இப்போ என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே போட்டுக்கோனா? அடுத்து இங்க பாருங்க, இதை எடுக்கும்போது இதுவும் கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்ட்டா? இப்போ இந்த கான்சோனன்ட் அப்படியே போட்டுக்கோனா? போட்டுட்டுனா அடுத்து பாருங்க, இரு கூட்டல் ஏ. இரு கூட்டல் ஏ என்ன சார் வரும்? ரே. என்ன வரும்? ரே அப்படின்னு வரும். அடுத்து கேக்கு என்ன சவுண்ட்? இக் சவுண்ட். கேக்கு என்ன சவுண்ட்? இக் சவுண்ட். லாஸ்ட் ஈ வரும்போது அது என்னது? சைலண்ட். லாஸ்ட் ஈ வந்தாலே நமக்கு சைலண்ட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோமா? சோ அதனால தான் என்ன பண்ணணும், இதை யா பிரேக் அப்படின்னு படிக்கணும். இது எப்படி படிக்கணும்? யா பிரேக் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஒன்ஸ் இப்போ ரீகால் பண்ணலாமா? REMAKE அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணுமா? ரீமேக் அப்படின்னு படிக்கணும். என்ன படிக்கணும்? ரீமேக் அப்படின்னு படிக்கணும். STRAKE அப்படிங்கிற படிக்கணும். ஸ்டேக். எப்படி சார் படிக்கணும்? ஸ்டேக். அடுத்து INTAKE இது எப்படி படிக்கணும்? இன்டேக். அடுத்து SPLAKE இது எப்படி படிக்கணும்? ஸ்ப்ளேக். அடுத்து MISTAKE இப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? மிஸ்டேக். அடுத்து HEADAKE இது எப்படின்னா? ஹெடேக். ஹெடேக். அடுத்து AIRBRAKE இப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? யாபேக் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? So okay, I hope this video will be helpful to update your reading skills. In case of any doubt, you should ask me in the comment section. I will explain in later video. Once I remind and recall you, if you are a newcomers and new viewers of my channel, please like and subscribe my channels.
then only my video notify you when I am putting you. Okay, thank you guys, thank you for watching.